வணக்கம். இப்போ எல்லாம் இலங்கையில துப்பாக்கி சூடுகள் மலிஞ்சு போச்சு. ஒவ்வொரு நாளும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கு. குறிப்பாக தெற்குல தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அண்மை நாட்களாக அதிகரிச்சிருக்கு. பாதாள உலக குழுவினர் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற நபர்கள் தங்களுக்குள் ஏற்பட்டிருக்கிற முரண்பாடுகளை தீர்க்கிறதுக்காக துப்பாக்கிகளை பயன்படுத்தினோம். அப்படியாக பாதாள உலக குழுவினர் தங்களுக்குள்ள சண்டை பிடிக்கும் போது இடையில மாட்டுப்படுற அப்பாவிகளும் கொல்லப்படுற சம்பவங்கள் அண்மை நாட்களாக அதிகரித்து வருது. இப்படித்தான் நேற்றும் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் கொழும்புல இடம்பெற்றிருந்தது. அந்த பரபரப்பு ஆரம்பமே இன்றைக்கு காலம இன்னொரு துப்பாக்கி சூடு. இந்த துப்பாக்கி சூட்டின் போது கொல்லப்பட்டிருக்கிறவர் இலங்கை திருநாட்டின் மிக பெரும் புள்ளிகளில் ஒருவர். அவரும் பாதாள உலக குழுவினரை சேர்ந்தவர் தான். எனவே அவரை பற்றிய சுவாரஸ்யமான பல தகவல்களை தான் இந்த வீடியோல பகிர போறேன். கொழும்புல இருக்கிற பிரபலமான நீதிமன்றங்கள்ல ஒன்று அழுத்கடை நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்துக்கு இன்றைக்கு காலம விசாரணைக்காக கனமுள்ள சஞ்சீவ என அறியப்பட்ட பாதாள உலக குழுவினர் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டார். சிறப்பு அதிரடிப்படையினர், போலீசார் புடைசூழ நாட்டில் சாதனை செய்த ஒரு மனிதனைப் போல சிறைச்சாலை வாகனத்திலிருந்து குதிச்சு இறங்கினார் கனமுள்ள சஞ்சீவ. இப்படியாக மிகுந்த பாதுகாப்புக்கு மத்தியில கட்டுமஸ்தான நீண்ட தாடியோட மொட்டை தலையோட வெள்ளை ஷர்ட்டும் கருப்பு ஜீன்ஸும் அணிந்த நிலையில ஸ்மார்ட்டாக நீதிமன்றத்துக்குள்ள போனார் கனமுள்ள சஞ்சீவ. இப்படி திடகாத்திரமாக நீதிமன்றத்துக்குள்ள போன அந்த பாதாள உலக குழுவினர் சற்று நேரத்தில் பார்த்தால் சடலமாக நீதிமன்றத்துக்கு வெளியால தூக்கி வரப்படுறார். அப்படி தூக்கி வரப்படும் போது அவருக்கு உயிர் இருந்தது என்று சொல்லியும் பிறகுதான் உயிர் போனது என்றும் சொல்லினோம். அவர் நீதிமன்றத்துக்குள்ள நுழைஞ்சு இன்றைய வழக்கு தொடர்பான வாக்குமூலத்தை வழங்கிட்டு திரும்பி வாரத்துக்கு அந்த சாட்சி கூண்டில இருந்து திரும்பும் போது துப்பாக்கிதாரி துப்பாக்கி சூட்டை அவர் மீது நடத்தி இருக்கிறார். சில பேர் சொல்லினோம் அவர் காயப்பட்டு அந்த சாட்சி கூண்டிலேயே சில நிமிடங்கள் உயிரோடு இருந்தார் என்றும் வைத்தியசாலையில அனுமதிக்க தாமதம் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் அவர் அங்கேயே உயிர் விட்டார் என்றும் சொல்லினோம். வலிமையாக தமிழ் சினிமாவில் காட்டுற அந்த தந்திரோபாய உத்தியைத்தான் கையாண்டிருக்கிறார். சட்ட புத்தகத்துக்குள்ள துப்பாக்கியை மறைச்சு வச்சு கொண்டு போய் சம்பவ இடத்துல வச்சு சம்பவம் செய்திருக்கிறார். அதுவும் அவர் துப்பாக்கியை நீதிமன்றத்துக்குள்ள கொண்டு போக இல்லையா, நீதிமன்றத்துக்குள்ள நின்ற பெண் வேடமணிந்த சட்டத்தரணி ஒருவர் நீதிமன்றத்துக்குள்ள வச்சு அந்த சட்ட புத்தகத்துக்குள்ள இருந்த துப்பாக்கியை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவர் துப்பாக்கி சூட்டை நடத்தின உடனே துப்பாக்கியை தூக்கி எறிஞ்சிட்டு நீதிமன்றத்துக்குள்ள யாரோ துப்பாக்கி சூடு நடத்துகிறார்கள் என்று கூக்குரலிட்டு கத்திக்கொண்டே ஆளும் சனத்தோட சனமா சேர்ந்து ஓடி தப்பிட்டார். இப்படியாக ஓடி தப்பின நபரை இன்று மாலை புத்தளம் பகுதியில வச்சு போலீசார் கைது செய்திருக்கணும். அவர் 34 வயதுடைய இலங்கை இராணுவத்தில் பணியாற்றிய முன்னாள் சிப்பாய் என தெரிய வந்திருக்கு. எனவே இனி வரும் நாட்கள்ல அவர் யார் ஏன் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது என்ற விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். நான் ஏற்கனவே சொன்னதானே, இலங்கையில் அண்மை நாட்களாக துப்பாக்கி சூடு அதிகரிச்சிருக்கு. இந்த துப்பாக்கி சூடுகளுக்கும் முன்னாள் இராணுவத்தினர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அவர்கள் தான் இதை நடத்தி கொண்டிருக்கணும் என்று. அண்மையில மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னால நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்திலும் முன்னாள் இராணுவத்தினர் தான் கைது செய்யப்பட்டிருந்துச்சு. இதுலையும் அதுதான் நடந்திருக்கு. எனவே இலங்கையில இராணுவத்தை தாண்டி வெளியில ஒரு துப்பாக்கி கலாச்சாரம் உருவாகிறதுக்கு முன்னாள் இராணுவத்தினர் காரணமாக இருக்கணும் என்றது இந்த செய்தியிலிருந்து புலப்படுற ஒரு விஷயம். இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்த உடனே நான் இந்த நபர் யாரு என்று தேட தொடங்கினேன். முதல்ல கூகுளில் தேடினேன், பெரிய அளவில் செய்திகள்லாம் வந்தது. பிறகு சரி ChatGPT கேட்கும்போது இந்த கனமுள்ள சஞ்சீவ யார் என்று தமிழ்ல முதல் அடிச்சு கேட்டேன். அவர் இலங்கையில் உள்ள மிகப்பெரிய கவிஞர், பல கவிதைகளை எழுதியிருக்கிறார் என்று வந்தது. என்னடா இது இவ்வளவு பெரிய சம்பவக்காரன்னா நீதிமன்றத்துக்குள்ளே வச்சு போட்டு தள்ளி இருக்கிறாங்க, இந்த ஆளா ஒரு கவிஞர் என்று திருப்பி இங்கிலீஷில் கேட்டேன். இங்கிலீஷில் கேட்கும்போது ஓரளவுக்கு இந்த கூகுளில் காட்டின செய்தி லிங்குகளை போட்டு அவர் பற்றிய தகவல்களை தந்தது. ஆனாலும் அவர் பற்றிய முழுமையான வரலாறு எங்கேயுமே கிடைக்கல. பிறகு லைப்ரரிக்கு போய் பழைய சிங்கள பத்திரிகைகள்லாம் தடவும் போது திவாயின பத்திரிகையில் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி இந்த நபரை பற்றி பெரிய ஒரு கட்டுரை வந்திருக்கு. அந்த கட்டுரையில சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயத்தையும் என்னால் புரிஞ்சு கொள்ள முடியாட்டியும் அதுல சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான விஷயத்தை, இந்த கனமுள்ள சஞ்சீவ் என்றால் யார் என்பது குறித்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி நேபாளத்தின் காத்மண்டு நகர்ல இருந்து மதியம் 12:50 மணிக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் ஒன்று இலங்கை நோக்கி புறப்பட்டிருக்கு. அந்த விமானத்துல சேனாதிராகே கருணாரட்ன என்ற நபரும் இருந்திருக்கிறார். அவர் ஜன்னலோர இருக்கையில இருந்துதான் இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். எந்த உணர்ச்சியையும் வெளிப்படுத்தாத முகம், சுருண்ட தலைமயிர், நீண்ட தாடி, கட்டமஸ்தான உடம்பு, வெள்ளையும் சொல்லையுமாக ஆள் அந்த விமானத்துல இலங்கை நோக்கி பயணமாகி இருக்கிறார். சாதாரண மனிதன் போலவே அவர் அந்த விமானத்துல பயணம் செய்து இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தை அடைஞ்சிருக்கிறார். வந்தவுடனே கொஞ்சம் துடிப்பான நுண்ணறிவு உள்ள ஆக்களை கொஞ்சம் ஆழமாக அவதானிக்கிற ஒரு விமான நிலைய பரிசோதனை உத்தியோகத்தரிடம் இந்த கருணாரட்ன மாட்டி கொண்டார். அவருக்கு இவரை பார்த்தோன்னே சில சந்தேகம் ஏற்பட்டுட்டது. எனவே இவரை கொஞ்சம் நிப்பாட்டி கேள்விகள் கேட்டு விசாரணை செய்துதான் நாட்டுக்குள்ள அனுமதிக்க வேண்டும் என்று முடிவெடுத்துட்டார்.
எனவே கேள்விகள் அவர் கேட்க தொடங்குகிறார். அத்தோட இவர் அந்த பரிசோதனை அதிகாரியிடம் கையளிச்ச கடவுச்சீட்டிலையும் சில குறைபாடுகள் குளறுபடிகள் இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிடுறார். வழமையாக இலங்கையில கொடுக்கப்படுற கடவுச்சீட்டுக்கும் இலங்கையின் இலச்சினை பொறிக்கப்பட்ட இவர் கையளிச்ச அந்த கடவுச்சீட்டுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறத அவர் உணர்றார். எனவே இதில் ஏதோ குழப்பம் இருக்கு என்ற சந்தேகம் பலுக்க அவர் இவர்கிட்ட கேள்வியை கேட்கிறார். முதல் கேள்வி என்னன்னா, இந்த பாஸ்போர்ட்டை எங்க வாங்கினீங்க? இவர் உடனே சொல்றாரு, இலங்கையில கொழும்புல தான் வாங்கினான் பாஸ்போர்ட் அலுவலகத்துல. அந்த அதிகாரி கேட்கிறார், இல்ல இது இலங்கையில தயாரிக்கப்பட்ட பாஸ்போர்ட் இல்லையே, இது வேற எங்கேயோ தயாரிக்கப்பட்டிருக்கு என்று கேட்கிறார். அந்த கேள்விக்கும் கொஞ்சமும் பதற்றப்படாமல் சேனாதிராக கருணாரட்ன தெளிவாக பதில் சொல்றார், இல்ல உண்மையாகவே இது இலங்கையில தான் பெறப்பட்டது என்று. ஆனாலும் அந்த அதிகாரி விடுறதாக இல்லை. அவர் கேட்ட 2 கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமலேயே இந்த சேனாதிராக கருணாரட்ன கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சு போனார். எனவே அவர் டக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டார், சரி உங்க பாஸ்போர்ட்ல இருக்கிற பேரை சொல்லு என்று. இவருக்கோ உடனடியாக பதில் சொல்ல முடியல, பேர் சொல்ல தடுமாறுறார். உடனே உங்க ஐசி நம்பரை சொல்லு என்று கேட்க அதுவும் சொல்ல முடியாம தடுமாறுறார். எனவே இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு என்றதை உறுதிப்படுத்தி கொண்ட அந்த அதிகாரி மேலும் கேள்விகளை கேட்கிறார். உடனே அடுத்த கேள்வி கேட்கிறார், சரி இந்த பாஸ்போர்ட்டை கொண்டு எப்ப நீ நேபாளத்துக்கு போன என்று. அதுக்கும் இவரால் பதில் சொல்ல முடியல, எனக்கு போன தேதி அவ்வளவு ஞாபகம் இல்லை என்று சொல்லி விடுறார். இவருடைய தடுமாற்றமான பதில்கள்ல நம்பிக்கை இல்லாத திருப்தி அடையாத அந்த அதிகாரி இவர் கையளிச்ச கடவுச்சீட்டில் இருந்த இலக்கத்தை கணனியில தரவேற்றி பார்க்கிறார். அந்த கணனி தரவுகளின்படி இலங்கையில் இருக்கிற பெண் ஒருவருக்கு வழங்கப்பட்ட கடவுச்சீட்டின் இலக்கம் தான் இவர் குறிப்பிட்ட கடவுச்சீட்டிலையும் இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது. எனவே இங்கே ஏதோ கடவுச்சீட்டு மோசடி நடந்திருக்கு என்ற விஷயம் இதோட உறுதியாகுது. எனவே அந்த அதிகாரி சொல்றார், கடவுச்சீட்டு மோசடியில நீ ஈடுபட்டிருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. எனவே இனி நீ பொய் சொல்லி பிரயோசனம் இல்லை, உண்மையை சொல்லு, எதுவானாலும் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம், உண்மையை சொல்லு என்று சொல்றார். கொஞ்ச நேரம் யோசிச்சு கொண்டிருந்த சேனாதிராக கருணாரட்ன, சரி ஐயா நான் உண்மையை சொல்லிடுறேன், இந்த கடவுச்சீட்டை எனது நண்பர் ஒருவர் தான் செய்து தந்தவர், இது யாருடையது எங்கிருந்து பெறப்பட்டது என்றெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த நண்பர் இந்த கடவுச்சீட்டை தந்தார், நான் நாட்டுக்கு வர வேண்டிய தேவை இருந்தபடியே அவசரமாக வந்தேன். நான் சாதாரண மனுஷன் எல்லாம் இல்லை, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகளை கொண்ட ஒரு மனுஷன் நான். எனவே என்னை இதுல வச்சு கஷ்டப்படுத்தாமல் என்ன விடுவியுங்கோ என்று மன்றாட்டமாக அந்த அதிகாரியிடம் இந்த கருணாரட்ன கேட்டிருக்கிறார். அவரும் விடுறதாக இல்லை, சரி உங்க பிரச்சனையை சொல்லு, முதல்ல அதை கேட்போம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடிய அளவுக்கு அது சின்ன பிரச்சனைகள் இல்லை என்று கருணாரட்ன தயவாக பதில் சொல்லி இருக்கிறார். அதிகாரி சொல்றார், இல்ல அப்படியெல்லாம் உன்னை சாதாரணமாக விட முடியாது, இது கடவுச்சீட்டு மோசடியோடு சம்பந்தப்பட்டது, பாரதூரமான குற்றம், உண்மையை சொன்னா உன்னை விடலாமா இல்லையா என்பதை பற்றி நாங்கள் முடிவெடுக்கலாம் என்று சொல்றார். சரி நான் உண்மையை சொல்றேன், எனக்கு நாட்டுல பல வழக்குகள் இருக்கு, என் மீது பிடிவிராந்து இருக்கு, எனக்கு சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கு, எனவேதான் நான் ரகசியமான முறையில இந்த போலியான மோசடியாக தயாரிக்கப்பட்ட கடவுச்சீட்டை பயன்படுத்தி நாட்டுக்குள்ள வந்தனான் என்று அங்க வச்சு சொல்லிடுறார். அப்ப என்ன வழக்குகள், என்ன பிடிவிராந்து என்று அந்த அதிகாரிக்கு, அதெல்லாம் சின்ன சின்ன வழக்குகள் தான், அது உடனே தீர்த்து கொள்ளக்கூடிய வழக்குகள் என்று இவர் சொல்றார். அந்த அதிகாரியோ விடையில்லை, சரி சின்ன சின்ன வழக்குகள் தானே, அதுல 1-2 பற்றி எங்களுக்கு சொல்லு என்றார். சேனாதிராக கருணாரட்னவுக்கு விளங்கிட்டு, இந்த ஆள் கடைசி வரையும் தன்னை விட போறதில்லை, தான் மாட்டிக்கொண்டன் கைது செய்யப்பட போறேன். சரி ஐயா நான் உண்மையை சொல்றேன், நான் சேனாதிராக கருணாரட்ன இல்லை, கனமுள்ள சஞ்சீவ என்றது நான் தான் என்று சொல்றார். அந்த அதிகாரிக்கோ தூக்கி வாரி போட்டது. அந்த அதிகாரி கொழும்பை பின்புலமாக கொண்டவர் என்றபடியால் கனமுள்ள சஞ்சீவ என்றா யார் என்று தெரியும். அவர் பற்றி ஊடகங்கள்ல வந்த செய்திகளை அதிகம் படிச்ச ஒருத்தர். அதோட கனமுள்ள சஞ்சீவ என்கிற இந்த பாதாள உலக குழுவினை கைது செய்யறதுக்கு பிடியான பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதும் அவர் மீது சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறதும் அவருக்கு நன்றாகவே தெரியும். எனவே உடனடியாகவே அவர் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வச்சு கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்டவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் விசாரணைக்காக ஒப்படைக்கப்படுறார். அன்றிலிருந்து இந்த கனமுள்ள சஞ்சீவ சிறையில தான் இருந்து வாரார். இடையில இவருடைய வழக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டிருக்கு. அந்த வழக்கு விசாரணைகளின் பிறகு இவர் பூசா சிறைச்சாலைக்கு மாற்றம் செய்யப்பட்டும் இருக்கிறார். எனவே கனமுள்ள சஞ்சீவ என்று சொல்லப்படுற இந்த பாதாள உலக குழுவினர் இறுதியாக கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வச்சு சிக்கினது இப்படித்தான். இப்படி சிக்கின பிறகுதான் அவர் சிறையில தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இப்படியாக சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில தான் இவர் அடிக்கடி அலுப்கட நீதிமன்றத்துக்கு வருகை தந்து தன்னுடைய வாக்குமூலங்களை வழங்கி கொண்டிருந்தார். மிகுந்த பாதுகாப்புக்கு மத்தியில தான் அவர் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டு வந்திருக்கிறார். இன்றைக்கும் அப்படித்தான் மிகுந்த பாதுகாப்புக்கு மத்தியில அவரை போலீசார் நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தியிருந்தனர். ஆனாலும் போலீசாரால அவருடைய உயிரை காப்பாற்ற முடியல. இந்த பாதாள உலக குழுவினருக்கு பின்னால இருக்கிற வலையமைப்பு என்ன என்றதையும் போலீசாரால கண்டுபிடிக்கப்பட முடியல. எனவே இந்த பாதாள உலக குழுவினருடைய ஆரம்பகால வாழ்க்கை எப்படி இருந்தது என்றதையும் நான் அந்த கட்டுரையிலிருந்து பெறப்பட்ட விஷயங்கள்ல இருந்து உங்களோட பகிர்ந்து கொள்றேன். கனமுள்ள சஞ்சீவ என்று அறியப்பட்ட இந்த பாதாள உலக குழுவினனுக்கு
மகிழங்கமுவே சஞ்சீவ என்ற இன்னொரு பெயரும் இருக்கு. இவர் சாதாரண தரத்துல சித்தி அடைஞ்சு உயர்தர பரீட்சைக்கு தோற்றத்துக்கு விண்ணப்பம் செய்த ஒரு நபர். ஆனாலும் இவருக்கு படிப்பில் அவ்வளவு ஆர்வம் இருக்கையில் சிறு வயதிலேயே தான் ஒரு தாதாவாக மாறணும். இலங்கையில புழக்கத்தில் உள்ள சொல்லின்படி சொல்றால் தான் ஒரு பாதாள உலக குழுவினன் ஆக வேணும் என்ற ஆசை இவருக்கு இருந்திருக்கு. எனவே அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளும் வேலைகள்ல முதல் வேலையாக தன்னுடைய உடம்பை கட்டுமஸ்தானதாக மாற்ற வேணும் என்று சொல்லி உடற்பயிற்சி கூடங்களுக்கு போயிருக்கிறார். அதாவது ஜிம்முக்கு போய் தன்னுடைய பொடியை நல்லா ஏற்றி ஒரு கட்டுமஸ்தான ஆளாக முதல்ல மாறி இருக்கிறார் ஏஎல் படிக்கையே. இப்படியாக ஜிம்முக்கு சேர்ந்து தன்னுடைய உடம்பை வளப்படுத்துகிற காலப்பகுதியில் நிறைய பணம் தேவைப்பட்டிருக்கு. எனவே அந்த பணத்தை திரட்டி கொள்றதுக்காக சின்ன சின்ன திருட்டுக்களில் ஈடுபட்டிருக்கிறார். இதுதான் இவருடைய ஆரம்ப கட்டம். அந்த கட்டுரையில் சொல்லப்பட்டதன்படி கணேமுல்ல சஞ்சீவ செய்த முதலாவது திருட்டு, அவர் வளமையாக போய் வர பாதையில வயதான பாட்டி ஒரு ஆள் கீரை வித்து கொண்டிருக்கிறார். அந்த கீரை வித்த பாட்டிகிட்ட இருந்து 300 ரூபாய் பணத்தை திருடினது தான் இவர் செய்த முதலாவது திருட்டு சம்பவம். இந்த திருட்டு சம்பவத்துக்கு பிறகு கணேமுல்லவிலிருந்து வெயாங்கடோவுக்கு இடம்பெயர்றார். அதாவது தன்னுடைய பாதுகாப்பு மற்றும் தொழில் அபிவிருத்திகளை காரணம் காட்டி வெயாங்கடோவுக்கு இடம்பெயர்றார். அங்கேயும் ஒரு உடற்பயிற்சி கூடத்துல தான் தங்குறார். அங்க உடற்பயிற்சி கூடத்துல வேறு பல நண்பர்களும் இவருக்கு கிடைக்கணும். அந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் வாகனத்துல பிஸ்கட் கொண்டு போற வியாபாரிகளை மறைச்சு கொள்ளையில ஈடுபடுகினோம். பிஸ்கட்டுகளையும் வாகனத்தில் இருந்த பணத்தையும் கொள்ளையடிச்சு கொண்டு ஓடினோம். அந்த பிஸ்கட் வியாபாரிகளிடமிருந்து 70,000 ரூபாய் பணத்தை அந்த நேரம் இவே கொள்ளையடிச்சிருக்கணும். இந்த சம்பவத்தை தீவிரமாக விசாரித்த போலீசார் சில நாட்களிலேயே இவரையும் அவரோடு சேர்ந்து இந்த கொள்ளையில் ஈடுபட்ட நண்பர்களையும் கைது செய்து சிறையில் அடைக்கணும். இதுதான் கணேமுல்ல சஞ்சீவ சிறைக்கு போற முதலாவது சந்தர்ப்பம். அந்த முதலாவது சிறை இருப்பிலேயே இவருக்கு பல நண்பர்கள் கிடைக்கணும். 2009 அப்படி அவர் சிறையிலேருந்து வெளியில வரார். வெளியில வந்த உடனே அந்த சிறையில கிடைச்ச நண்பர்களுடன் சேர்ந்து மிகப்பெரிய வங்கி கொள்ளை ஒன்றுல ஈடுபடுறார். அந்த வங்கி கொள்ளையின் போது 600 மில்லியன் ரூபாய் பணத்தை கொள்ளையடிக்கணும். இந்த கொள்ளை சம்பவம் பெரிய அளவு கவனத்தை பெற கணேமுல்ல சஞ்சீவ என்பவர் யார், அந்த பாதாள உலக குழுவினர் எங்கிருந்து வந்திருக்கிறார் என்ற தேடல்களை போலீசாரும் ஊடகங்களும் ஆரம்பிக்கிறார். சிறிது காலத்திலேயே இந்த வங்கி கொள்ளை தொடர்பில் கணேமுல்ல சஞ்சீவ கைது செய்யப்படுறார், சிறையில் அடைக்கப்படுறார். சிறையில் அடைக்கப்பட்ட பிறகுதான் இவருடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் ஆரம்பமாகுது. அதாவது இவர் தன்னை ஒரு முழுநேர பாதாள உலக குழுவினராக அடையாளம் காண்ற சந்தர்ப்பம் சிறைக்குள்ள நடக்குது. இவர் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலத்தில் அந்த நேரம் கொழும்புல மிகப்பெரிய தாதாக்கள் பாதாள உலக குழுவினராக வலம் வந்த புலுமெண்டல் சங்க, ஆமி சம்பத் போன்றவர்களுடைய தொடர்பு கிடைக்குது. எனவே சிறையிலிருந்து வரும்போது இந்த கணேமுல்ல சஞ்சீவ அந்த பெரிய பெரிய பாதாள உலக குழுவினருடைய அடியாளாக வெளியில வரார். இப்படி அடியாளாக வெளியில வந்தும் இவரால் கனகாலம் அவர்களுக்கு அடியாளாக வேலை செய்ய முடியல. தான் ஒரு ராஜ்யத்தை கட்டமைக்கவும், கொழும்பு பாதாள உலக குழுவினருடைய ராஜ்யம் தனது தலைமையின் கீழே வர வேணும் என்றதை இலக்காக கொண்டு செயற்பட தொடங்குகிறார். கொழும்புல பெரிய தாதாவாக வேணும் என்ற கனவோட சிறையிலிருந்து வெளியில வந்த கணேமுல்ல சஞ்சீவவுக்கு அந்த நேரம் கொழும்பையே ஆட்டி படைச்சு கொண்டிருந்த தெமட்டகொட சமிந்த பெரிய தடையாக இருக்கிறார். எனவே தெமட்டகொட சமிந்தவை போட்டு தள்ளினாத்தான் தான் கொழும்பு ராஜ்யத்தை கைப்பற்ற முடியும் என்று நினைக்கிறார். அதன்படி திட்டமிட்டு அவரை போட்டுக் கொள்றதுக்காக அந்த தெமட்டகொட சமிந்த என்பவரை தெமட்டகொடவில் இருக்கிற இறைச்சிக்கடை பகுதிக்கு வர சொல்லி சொல்றார். அவரும் பாரார். இவரும் தன்னுடைய சகாக்களோட அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்துறதுக்காக தெமட்டகொட இறைச்சிக்கடை பகுதியில் போய் நிற்கும் போது முதல்ல வாகனத்தில் வந்தது தெமட்டகொட சமிந்தவுடைய தம்பி ருவான். அவருக்கும் இவருக்கும் தான் சண்டை நடக்குது. சண்டையில பெருந்தலைகள் யாருக்கும் எந்த காயமும் இல்லை. ஆனால் இடையில மாட்டிக்கொண்ட ஒரு அடியால் உயிரிழந்து போறார். இந்த சம்பவம் பெரிய அளவில் பேசப்பட உடனடியாக போலீசார் எல்லாரையுமே கைது செய்யணும். இப்படியாக போலீசாரால் கைது செய்யப்பட்டு மீண்டும் சிறைக்கு போறார் கணேமுல்ல சஞ்சீவ. பாரத லக்ஷ்மன் என்ற ஒரு ஆள் இருந்தவர். அவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தீவிர விசுவாசி. அதே போல இப்போது சிறையில் இருக்கிற துமிந்த சில்வா கோட்டபாயவின் நேரடி விசுவாசி. இந்த துமிந்த சில்வாவுக்கும் பாரத லக்ஷ்மனுக்கும் யார் அதிக விசுவாசம் காட்டுறது ராஜபக்ச குடும்பத்தில் என்றதுல பெரிய போட்டி. இந்த போட்டி ஒரு கட்டத்தில் துப்பாக்கி சூடாக மாறினது. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் பாரத லக்ஷ்மன் படுகொலை செய்யப்பட்டார். இந்த பாரத லக்ஷ்மன் வேறு யாரும் இல்லை, ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். இன்னும் விளக்கமாக அவரை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், யாழ்ப்பாண பேருந்து நிலையத்தில் வச்சு அருண் சித்தார்த் அவர்களுக்கு தன்னுடைய காலனியால் செம்ம சாத்து போட்ட அந்த அம்மணியினுடைய தந்தையார் தான் பாரத லக்ஷ்மன். அவரை சுட்டு கொண்டவர். அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தோட தொடர்பட்டவர் தான் இந்த தெமட்டகொட சமிந்த.
அவரை கைது செய்து சிறையில் வச்சிருந்த காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. விசாரணைக்காக அந்த தெமட்டகுட சமிந்தவை சிறைச்சாலை பேருந்தில் ஏற்றி வரும்போது இடையில மறித்து அந்த பேருந்தின் மீது துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டது. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை கூட கணேமுல்ல சஞ்சீவ தான் நடத்தியிருக்கார். துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை நடத்திவிட்டு தப்பி செல்லும் போது போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தெமட்டகுட சமிந்த காயமடைந்த நிலையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் இறந்தார் என்று சொல்லப்படுது. அதிலிருந்து விடுபட்டு திருப்பி வெளியில வந்து கொழும்புல தன்னால ராஜ்யத்தை கைப்பற்ற முடியாது, எனவே கம்பஹாவுக்கு போகும். கம்பஹாவில் இருக்கிற பாதாள உலக குழுவினருடைய ராஜ்யத்தை தான் கைப்பற்றுவோம் என்று நினைச்சு கம்பஹா மாவட்டத்துக்கு போறேன். கம்பஹாவில் அந்த நேரம் பெரிய தொழிலாக இருந்தது, சட்டவிரோத தொழிலாக இருந்தது மணல் வியாபாரம். இப்போ எப்படி முல்லைத்தீவில், யாழ்ப்பாணத்தில், கிளிநொச்சியில் ஒரு சட்டவிரோத மாஃபியா தொழிலாக மணல்ற விஷயம் இருக்கோ அது மாதிரி அந்த நேரம் கம்பஹாவில் இந்த மணல்ற விஷயம் பெரிய சட்டவிரோத தொழில், பெரிய பெரிய மாஃபியாக்கள்லாம் அதில் ஈடுபட்டிருக்கணும். எனவே இவரும் அந்த மணல் மாஃபியா வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார். கொழும்புல இவருக்கு எப்படி தெமட்டகுட சமிந்த ஒரு தடையாக அமைஞ்சாரோ அதே மாதிரி கம்பஹாவிலையும் ஒஸ்மான் என்கிற ஒருத்தர் பெருந்தடையாக மாறினார். 2018 இவருக்கும் ஒஸ்மான் என்ற அந்த இன்னொரு பாதாள உலக குழுவினருக்கும் இடையில சண்டையெல்லாம் நடந்திருக்கு. இப்படியாக சண்டையும் சச்சரவுமாக முடிந்த கம்பஹா வாழ்க்கை, அங்கேயும் இவரால் ஒரு பாதாள உலகத்தை கட்டமைக்க முடியல. அவர் விரும்பின மாதிரி ஒரு பாதாள உலக குழுவின் தலைவனாக மாற முடியல. ஆனாலும் இலங்கையவே கலக்கின பல பிரபலமான துப்பாக்கிதாரிகள், பாதாள உலக குழுவின் அடியாட்கள் எல்லாம் இவருக்கு கீழே இருந்து வேலை செய்திருக்கிறோம். கழு அஜித் என்று சொல்லப்படுறவர்கள் எல்லாம் இவர் கீழே இருந்தால் வேலை செய்திருக்கிறோம். அதாவது இவர் சொல்ற ஆட்களுக்கு அவை போய் சுட்டுட்டு வரணும், அதுக்கு இவர் காசு கொடுப்பார். அதே போல அடியாட்களும் இவரும் சேர்ந்து ஆட்களை கடத்தி கப்பம் கோர்றது, போதைப் பொருள் கடத்துறது என்று சொல்லி பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறோம். 2019 ஆண்டில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டனர் என்று கைது செய்யப்பட்டவர்களின் பின்னணியில இந்த கணேமுல்ல சஞ்சீவனுடைய பங்களிப்பு இருக்கு என்றும் சில பேர் இப்ப எழுதி கொண்டிருக்கணும். இந்த விடயம் திவைன பத்திரிகையினுடைய கட்டுரையில குறிப்பிடப்படையில. எனவே இதுல கணேமுல்ல சஞ்சீவுக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்ற விஷயம் யாராவது இதோட சம்பந்தப்பட்டாக்கள், இந்த வழக்குகளோட சம்பந்தப்பட்டாக்கள் முன்னிலையாகி சொன்னால் அது உண்மையானதாக இருக்கும். 2019-20களில் பல பாதாள உலக குழுவினர் போட்டு தள்ளப்பட்டனர், கைது செய்யப்பட்டனர். இதுக்கு பயத்தில் பல பேர் துபாய்க்கு தப்பி போனவை, இந்தியாவுக்கு போனவை, கேரளாவுக்கு போனவை, அப்படி பல பேருடைய செய்திகள், அங்கு கைது செய்யப்பட்ட செய்திகள். ஒரு ஆள் ஹார்ட் அட்டாக்ல கூட செத்து போனார். இலங்கையில் மிகப்பெரிய தாதாவாக இருந்த ஒருத்தர் கேரளாவுக்கு போய் தங்கி இருந்த இடத்துல, தலைமறைவாகி இருந்த இடத்துல ஹார்ட் அட்டாக்ல செத்து போனார். அப்படியான செய்திகள்லாம் வந்தது. இப்படித்தான் கணேமுல்ல சஞ்சீவும் படகுல தப்பிச்சு இந்தியாவுக்கு போறார். இந்தியாவிலிருந்து எப்படியோ கண்டம் விட்டு கண்டம் தாவி நேபாளத்துக்கு போறார். இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு முறை கைது செய்யப்பட்டார் என்று இந்திய ஊடகங்கள் சொன்னது என்றும் இந்த கட்டுரையில குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் இந்தியாவால் கைது செய்யப்பட்டவர் இலங்கையராக இருக்கிறபடியா, இலங்கையில் குற்றங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறவர் என்றபடியா நாடு கடத்தப்பட்டிருக்கணும். ஆனால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டதாக அந்த செய்தியில எங்கேயுமே குறிப்பிடப்படலை. நான் வேறு இடங்களையும் தேடினும் கைது செய்யப்பட்டதாகவோ அல்லது நாடு கடத்தப்பட்டதாகவோ எங்கேயுமே சொல்லல. இந்த திவைன கட்டுரையில அதை சொல்லியிருக்கிறேன். கைது செய்யப்பட்டவர் எப்படி விடுவிக்கப்பட்டார் என்றெல்லாம் தெரியல. இப்படியாக காத்மண்டுவில் இருக்கும்போது தான் 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஊடாக இலங்கைக்கு வருகிறார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்படுறார். இந்நிலையில இலங்கையில இந்த பாதாள உலக குழுவினர் தங்களுக்கு இடையில சண்டை பிடிச்சு கொள்ளும் போது பலர் செத்து போயினும். அவை ஏதோ ஒரு அடிப்படையில் பாரதூரமான குற்றச்செயல்களோடு, ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்டவர்கள். போலீசார் செய்ய வேண்டிய கடமையை தங்களுக்கு தாங்களே செய்து செத்து போயினும். இலங்கையில பல பேர் அப்படி அண்மை நாட்களில் கூட செத்திருக்கணும். ஆனால் இந்த குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் தங்களுக்கு இடையில துப்பாக்கிச் சூடுகள் நடத்தும் போது இடையில அம்புற பல பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படினும். அப்படியாக கணேமுல்ல சஞ்சீவனுடைய வாழ்க்கையிலையும் பல பேர் கொல்லப்பட்டிருக்கணும். இவர் தன்னோட வாழ்க்கையில கிட்டத்தட்ட 39 பேரை கொலை செய்திருக்கிறார். அதுல பல பேர் எந்த குற்றச்செயல்களோடு சம்பந்தப்படாத அப்பாவி பொதுமக்கள். அவர்கள் பற்றிய ஒரு பெரிய லிஸ்டையும் இந்த திவைன கட்டுரையில வெளியிட்டு இருக்கணும். அதுல முதலாவது சம்பவம் கொழும்பின் கடவத்தை பகுதியைச் சேர்ந்த ஒரு ஏழை பெண்ணிடம் 5 லட்சம் ரூபாய் கப்பமாக கேட்டிருக்கிறார் இந்த கணேமுல்ல சஞ்சீவ. அந்த பெண்ணாலேயோ 5 லட்சம் ரூபாவை திரட்ட முடியல. அவரால் 50,000 ரூபாவை கூட திரட்ட முடியாதாம். அவர் 5 லட்சம் ரூபாவை கப்பமாக தரவில்லை என்றதுக்காக அவாவையே போட்டு தள்ளி இருக்கிறார். அதே மாதிரி கொழும்பின் ஜாயல பகுதியிலையும் ஒரு பெண்ணை சுட்டு கொண்டிருக்கிறார். கொழும்பில் உள்ள சலூன் ஒன்றில் உதவியாளராக வேலை செய்து கொண்டிருந்த சிறுவன் ஒருவன் மீதும் இவை துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கணும். அதே மாதிரி காலி பகுதியிலையும் ரோட்டோரமாக வச்சு பழங்கள் விற்கிற பழ வியாபாரி ஒருவரை சுட்டு கொண்டிருக்கணும். ஹார்ட்வேர் கடையில் நிற்கிற ஒரு படியனை சுட்டு கொண்டிருக்கணும். இப்படி பல்வேறு நபர்களை சம்பந்தமே இல்லாமல் இந்த கணேமுல்ல சஞ்சீவ சுட்டு படுகொலை செய்திருக்கிறார். அவரால் கொலை செய்யப்பட்ட 39 பேருடைய ஆன்மாக்களும் தான் நின்று அவரை
பலி எடுத்திருக்கு. அதுவும் அவ்வளவு சிறப்பு அதிரடி படையினர், போலீசார் புடைசூழ ஒரு கதாநாயகனைப் போல கட்டுமஸ்தான உடம்போடு தூய்மையான மனிதனாக நீதிமன்றத்துக்குள்ள போய் சாட்சி கூண்டில் நிற்கும் போதே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். சுட்டுக் கொல்லப்பட்ட போது அவருக்கு உயிர் இருந்த போதும் அவரை உடனடியாக காப்பாற்றுறதுக்கு யாரும் முன்வர இல்லை. அப்படி முன்வராமல் இருந்தமைக்கு இவர் கடந்த காலங்களில் செய்த மோசமான இந்த மாதிரியான கொலை சம்பவங்கள் கூட ஒரு காரணமாக இருக்கலாம்.